மண் இல்லைங்களா, பழமானது என்ன ஆகுது, மண் ஒட்டிக்குது, பழத்தில் மண் ஒட்டிக்குது. அந்த மண்ணை என்ன பண்ணுறாங்க, போகணும் இல்லையா, அப்படியே சாப்பிட முடியாது, அதனால் ஊதுறாங்க. ஊதின உடனே மேலே இருக்க முருகப்பெருமான், என்ன பாட்டி சுடாத பழம் கேட்டு சுட்ட பழம் எடுக்கிறீங்க, பழம் சுடுதா, எப்படி கொஸ்டின் பாருங்கள், பழம் சுடுதான்னு கேட்குறேன். அப்போ தான் அறிவு கண்ணை திறக்க, ஆகா நம்ம எவ்வளோ பெரிய தெரியாமல் இருந்திருக்கும், இவர் கண்டிப்பாக இவர் வந்து சாதாரண சிறுவன் அல்ல, அப்பா நீ யாரப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் வந்து கேட்குறாங்க. அப்போ தான் முருகப்பெருமான் தன்னுடைய சுய உருவத்தை காமிச்சு அந்த ஔவையாருக்கு பாட்டிக்கு அருள்பாலித்த இடம் தான் இந்த பழமுதிர் சோலைங்க. இந்த நாவல் மரத்தோட கிளைகள் கூட இன்னும் இருக்கிறதா இங்கே புராணங்கள் சொல்கிறோம். இதுதாங்க அந்த பழமுதிர் சோலை முருகன் கோவிலுங்க. நாம் இப்போ முருகன் கோவில் வந்துட்டுங்க. பாருங்கள், இது வந்து மாலைகள்லாம் நிறைய இங்கே இருக்குங்க. நம்ம உள்ள முருகப்பெருமானை சாத்தினாலும் உள்ளே நம்ம வாங்கிட்டு போய் பூஜை பண்ணலாங்க. இந்த நாவல் மரத்தோட கிளை இன்னும்